ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷ்ரி சேனல். அனைவரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ரெசிபி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வத்த குழம்புங்க. வத்த குழம்பு நிறைய டைம் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் வைக்க தெரியும். நல்ல பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அது இல்லாமல் நியூ சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்துருக்காங்க. இன்னைக்கு என்னென்னா, இந்த சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு. சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இந்த வெயில் சீசனில் நான் இந்த மாங்காய் வத்தல் எல்லாம் போடும்போது மோர் மிளகா, மாங்காய் வத்தல், சுண்டை வத்தல் இது எல்லாமே இந்த வெயில் சீசனில் போட்டு எடுத்து வச்சுப்பேன். அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி வத்த குழம்பு போட்டு வைக்கிறது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுண்டக்காய் போட்டு வத்த குழம்புங்க. பாருங்க, கடுகு, ரெண்டு வெந்தயம், ஒரே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, இதுதான். நல்லா வடிச்சிருச்சுங்க. வடிச்ச பிறகு இந்த சுண்டக்காய் வத்தல் இருக்கு இல்லைங்களா, இந்த சுண்டக்காய் வத்தலை இதில் போட்டுக்கணும். சும்மா கொஞ்சம் போட்டால் போதுங்க, ரொம்ப தேவை கிடையாது. அந்த சுண்டக்காய் வத்தை வாசனையா ரொம்ப நல்லா இருக்குங்க. வத்த குழம்பு உடம்பு பித்தத்துக்கு ரொம்ப நல்லது, பித்தத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிளகு ஜீரகம், இந்த சுண்டக்காய், இதை வத்தல் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி சாதத்தில் போட்டு உப்பு பெருங்காயம் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா அந்த பித்தம் வாந்தி கம்மியாகும். அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது பித்தத்துக்கு. இது பார்த்தீங்களா, நல்லா இது நல்லாவே இது மாதிரி நல்லா பொரிஞ்சு போச்சு. இந்த சுண்டக்காய் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் வத்த குழம்புக்கு இந்த சாம்பார் பொடி போட்டாச்சு. போட்டு நல்லா நுரைச்சி வரும்போது புளி காத்தாலே ஊற வச்சுட்டேன். நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். இந்த புளியை இதில் விட்டுக்கணும். எப்பவுமே இந்த வெத்த குழம்புக்கு காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா இந்த கறி பார்த்தீங்கன்னா ஒன்று வெண்டைக்காய் சூட் ஆகும், வெண்டைக்காய் ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, இல்லைன்னா இது கத்திரிக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு, இது நாளில் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இன்னைக்கு கத்திரிக்காய் இருக்கிறதுனால கத்திரிக்காய் போட்டு நல்லா காரக்கறி மாதிரி செஞ்சிருவோம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் பொரியல் செய்யறதுக்கோசரம் வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ கத்திரிக்காய் இதுக்கு கறிக்கு ஒரு பொடி முன்னாடி ரெடி பண்ணிப்போங்க. அந்த பொடிக்கு தேவையான சாமானை நம்ம முதல்ல வறுத்துக்கலாம். கொஞ்சம் எலுப்பச்சட்டில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 4 மிளகா போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மிளகாவே ரொம்ப சுள்ளுன்னு காரமா இருக்கும் கொஞ்சம், அதனால கொஞ்சம் கம்மியாவே இந்த மிளகானா போட்டுட்டு இருக்கேன். இது நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. வறுத்துண்டு கடைசியில நமக்கு
தனியா போட்டுக்கணும். கொத்தமல்லி விரைய கடைசியில போட்டுக்கணும். இப்போ வந்து கொத்தமல்லி விரை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வேற ஒரு ஏனத்துக்கு இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, இதை வறுத்து ஆற வச்சிருக்கேன். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வத்த குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். வந்து கடுகு நல்லா கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். கடுகு வெடிக்கலாம். வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த கத்திரிக்காவை நல்லா நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்காங்க. கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதுல போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன்ங்க மஞ்சள் பொடி இதுல. அப்பதான் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து கருக்காம இருக்கும். நல்லா இதானதுக்கு அப்புறம் 2 பக்கமும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணுது. இந்த புளி தண்ணிங்க, இந்த வெத்த குழம்பு கரைக்கும் போதே கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். இந்த புளி தண்ணி இதுல ஊத்தினாதான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கடுப்பு இல்லாம இருக்கும். இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து சில கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கடுக்கடுன்னு இருக்கும், கடுப்பா இருக்கும், ஒரு மாதிரி தொகுற மாதிரி இருக்குங்க. அதுக்குதான் வந்து இந்த புளி தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த துவர்ப்பு இருக்காது. இதுல உப்பு தேவையான அளவு, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மூடிடணுங்க. நல்லா இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்து போச்சு. பார்த்தீங்களா, நல்ல மசியே வெந்து போச்சு, நல்ல மைய வெந்து போச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பொடி, கொத்தமல்லி விரை, கடலைப்பருப்பு, மிளகா வத்த எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதில் வந்து போடணும். பாருங்க, பொடி எவ்வளோ நைஸாக இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ நைஸாக பொடி பண்ணிக்கலாம் நம்ம. இல்லைன்னா வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி விரை, தனியா வந்து சரியா அரைப்படாம சக்கையா இருக்கும். அதுக்குதான் நல்லா இது பண்ணிக்கணும். அது நல்லா வந்து மைய வந்து பொடி பண்ணிக்கணும். இந்த பொடி வந்து இந்த இதுக்கு வந்து சரியா இருக்குங்க. ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் இன்னைக்கு வந்து நான் போட்டேன்.
சரிங்களா? சாப்பிட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், அடுத்தது சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பர் காம்பினேஷனுங்க இந்த கறி. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல இது வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதுல வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம. இது பேரே பார்த்தீங்கன்னா அப்படின்னா எண்ணெய் கறின்னு சொல்லுவாங்க, காரக்கறின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து எண்ணெய் இழுக்கும். ஓகேங்களா? பார்க்கும்போதே அப்படியே நல்லா எண்ணெய் மேலே ஊருண்டு சாப்பிடணும் போல ஒரு டெம்டிங்காக இருக்குங்க. பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு? இதை வந்து எண்ணெய் கறின்னே சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் எண்ணெய் இழுக்கதான் செய்யும். இது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் போல ஒரு டெம்டிங் வருது பாருங்க. இதுதான் இதாங்க. இந்த கறி மட்டும் ஒரு தடவை ரீகேப் சொல்லிடுறேன். ஒரு 1/4 கிலோ இதை வந்து கத்திரிக்காவை வந்து நீட்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா கருப்பு போயிடும். அதுக்கு வந்து கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, மிளகா வத்தை எல்லாத்தையும் வந்து வறுத்து ரெடி பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து இதுக்கு வந்து கறிக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் தாளித்து இந்த வந்து காயை வந்து நல்லா வந்து இந்த கத்திரிக்காயை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, புளித்தண்ணி கொஞ்சமாக புளி போட்டு நம்ம வந்து சாம்பாருக்கோ வேறு எதுக்காக கரைக்கும் போது கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வெத்த குழம்பு வச்சதுனால அதில் கரைக்கும் போதே கொஞ்சம் புளித்தண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த புளித்தண்ணியை கொஞ்சம் தெளித்து மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா மூடினாங்க. மூடிட்டோடனே அது நல்லா வெந்துக்கும். வெந்ததுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு நல்லா வந்து நம்ம கிளறி எடுத்துடணுங்க. இது வந்து இது இல்லை, கருவேப்பிலை இல்லை என்கிட்ட. இன்னைக்கு தான் சனிக்கிழமை சந்தைக்கு போவோம். சாயங்காலம் போனால் வந்து இந்த கருவேப்பிலையை வந்து வாங்கிட்டு வரணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் காலி ஆகிடுச்சு. அந்த கித்திக்காய் குழந்தைங்க எல்லாரும் இருக்கும்போது எப்போ பாரு காய் ஏதாவது ஒரு காய்க்கு 2 காய் செய்வேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காயை நம்மளால வந்து சாப்பிட முடியல. 2 பேர் தானே இருக்கோம், சாப்பிட முடியல. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இந்த மாதிரி இருக்கணுங்க. அந்த இதெல்லாம் சாமான்லாம் வறுக்கும்போது தீய விடாத நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது வத்த குழம்புக்கு இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். வெறும் ரசம் வச்சு இதை வச்சு சாப்பிட்லாம், பெசஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு தடவை இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் ஒரு தடவை அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லாட்டாலும் சொல்லுங்கள். நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து அதை வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்குது. நீங்களும் ஒரு தடவை அதை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.